அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம யோகத்தினால உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறேங்க. வேத ஜோதிடப்படி கிரகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இதனால் சுப யோகமும் ஏற்படுதுங்க, ராஜ யோகமும் ஏற்படுதுங்க. இதனால் நல்லது நடக்குது, கெட்டது நடக்குதுங்க. இந்த மாதம் சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவதால் நவ பஞ்சம யோகம் ஏற்படுதுங்க. இந்த நவ பஞ்சம யோகத்தினால இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்மளோட தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது மோசமான சூழ்நிலை நிலவுதுங்க. இவங்க முன்னேற முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு தடை இவங்களை பின்னோக்கி இழுக்குதுங்க. எங்கே போனாலும் இவங்களுக்கு மன நிம்மதியே இல்லைங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி உறவில் குறைபாடு, பிள்ளைகளால் தொல்லை, பெற்றோர்களால் ஆரோக்கிய குறைபாடு, வீண் செலவு, நண்பர்களால் ஏமாற்றப்படுறது போன்ற பல பிரச்சனைகளை இவங்க இது நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம ராஜயோகம் இவங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்ற போகுதுங்க. கண்ணீர் சிந்தின இவங்க வாழ்க்கையில் சந்தோஷமலை வரப்போகுதுங்க. இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. சூரிய பகவானுடைய கருணையால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. அரசியலில் அரசு வேலை கிடைக்க போகுது, நிர்வாகத்துறையில் உயர்வு கிடைக்க போகுது. சனி பகவான் உழைப்புக்கு ஏற்ற பலனை தரப்போகிறார். குருவின் ஆசிர்வாதத்தால் நிதி வளம் பெருக போகுது. உங்களுடைய ஆன்மீக அறிவு அதிகமாக போகுது. குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து காணாமல் போக போகுது. தனுசு ராசிக்காரங்க திறமையானவர்களாகவும் நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. இவங்களுடைய குறிக்கோளை எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் முயற்சி பண்ணி இவங்க வெற்றியடைய போகிறாங்க. சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் ஆகிய இரண்டு கிரகங்களும் இவங்க வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடுக்கடுக்காக தரப்போகிறாங்க. நவ பஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது 9ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் ஒரே கிரகத்தினால வலு பெறுவதால் உருவாகக்கூடிய யோகங்க. 5ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம், படிப்பு, உயிர்களுக்கு உதவி செய்கிறது இதையெல்லாம் குறிக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த நிலை பலவிதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்து விடப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. சூரிய பகவான் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் ராஜயோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் தர்மஸ்தானத்தோடு சேர்வதால் அதிகாரப்பூர்வ உயர்வு, தலைமை குணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவான் கர்ம சோதனை, பொறுமை, நீதியை உங்களுக்கு தருவாங்க. வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற உயர்வை நீங்கள் பெற போறீங்க.
சூரிய பகவான் மனக்கசப்புகள் இருந்தாலும் அவை சரியாக விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வணிகம் மற்றும் வெளிநாட்டு லாபங்கள் வந்து சேர போகுது. கல்வியில் உயர்கல்வி ஆராய்ச்சி துறையில் பிரகாசமான வாழ்க்கை அமைய போகுது. கலை, இசை, ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற துறைகளில் வல்லமை பெற போறீங்க. அதிர்ஷ்டமெல்லாம் அடுக்கடுக்கா உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சனி பகவான் சோதனைகளை கொடுத்தாலும் குருவின் ஆசீர்வாதத்தால் அவை வெற்றியாக போகுதுங்க. குரு ஞானம், செல்வம், வேதம், ஆன்மீகத்தை தரப்போகிறாங்க. குரு, சனி, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதை அடுக்கடுக்காக தரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த மாதம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரியோர்கள் கிட்ட, தந்தை கிட்ட, குரு கிட்ட நீங்கள் மரியாதையாக நடந்துக்கணுங்க. மரியாதை இல்லாமல் இருக்கக்கூடாது. பொய் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. சதி வேலை செய்யக்கூடாது. ஊழல் செய்யக்கூடாது. பொறுப்பாக பொறுமையாக இருக்கணுங்க. இந்த விஷயங்களை கடைபிடிச்சா போதும், நீங்கள் சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேறிடலாங்க. நவ பஞ்சம ராஜயோகத்தினால குடும்ப வாழ்க்கையில் அமைதி, ஒற்றுமை, ஆன்மீக சூழலெல்லாம் உருவாக போகுது. மூத்தவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை அறிந்து அதன்படி நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் செயல்பட போகிறீங்க. இந்த நவ பஞ்சம யோகத்தினால உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. உங்களுக்கேற்ற நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க. கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வேலை ரீதியாக, நிர்வாக ரீதியாக நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலிலும் வேலையிலும் வெற்றியாளராக நீங்கள் மாற போகிறீங்க. பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பால் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க. பெரிய பதவிகளெல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. நிலையான செல்வம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, லேண்டு வாங்கிறது, முதலீடு போடுறது போன்ற நல்ல பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நட்பு வட்டங்கள் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறாங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சண்டை சச்சரவுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களை மதிக்காமல் இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களோட ஆலோசனையை பெற தயங்காத தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மனசில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும். அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாங்க. தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேறிடலாங்க. காரிய தடையெல்லாம் காணாமல் போக போகுதுங்க.
பணவரத்து அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, எனக்கு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்கள் மனசில் இது நாள் வரைக்கும் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் காணாமல் போகுதுங்க. சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலைத்திறமையை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை, துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் மூலமாக அனுகூலம் ஏற்பட போகுது. சக ஊழியர்களிடம் நீங்கள் கவனமாக பேசுறது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்பட போகுதுங்க. குடும்ப உறுப்பினருடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. உங்களுடைய குறைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் சூப்பராக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடன் விவகாரங்களில் யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க. பெண்கள் எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுறது நல்லதுங்க. கடித போக்குவரத்து மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் எல்லாம் வரப்போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது. உங்களை இது நாள் வரைக்கும் மதிக்காமல் இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் கேட்காமையே வாரி வழங்க போகிறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எதிர்ப்புகள் அகல போகுதுங்க. மனசில் தைரியம் உண்டாக போகுதுங்க. எதிர்பாராத திருப்பமெல்லாம் உண்டாக போகுதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எதை கண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாக போகுது. வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபமும் கிடைக்க போகுது. வாடிக்கையாளர் நீங்கள் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு குரு பகவானை மனதார வணங்கிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறங்க, ஆரஞ்சு நிறங்க.
அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8 9ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினங்கள் புஷ்பராகம் நீலாமணிங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை புதன்கிழமைங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மென்மேலும் இந்த மாதம் நல்லது நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க. நன்றி, வணக்கங்க.